மேடம் ஓடிக்கிட்டே தான் மேடம் இருக்கிறாரு, இன்னும் நிப்பாட்டவே இல்லை ஓட்டத்தை. இல்ல இப்ப வரைக்கும் ஓட்டத்தை நிப்பாட்டல சொல்றீங்களா? என்ன ஓடுறாரு அப்படி? ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நான் குழந்தை இருக்கிறப்பதான் உனக்கு சர்டிபிகேட் தருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு இல்ல எனக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறாரு மேடம். வேலைக்கு போலியா அவரு? வேலைக்கு போகல மேடம். ஏன்? சர்டிபிகேட் இல்ல வேலைக்கு போகலன்னு சொல்றேன். சர்டிபிகேட் இல்லாம எப்படி வேலைக்கு போவாரு? நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் போகல மேடம். நான் ஒரு டிசி வாங்கி வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் போகாம இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 2 பேரும் வேலைக்கு போகாம எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு இன்னைக்கு டிசி வாங்கிட்டு நாளைக்கு எங்காவது அமெரிக்காவோ எங்கேயாவது போய் நாளைக்கு வேற பொண்ணோட செட்டில் ஆயிட்டேன்னா என்னோட லைஃப் என்ன மேடம்? ஓ நீ அப்படி வரியா? என்ன பண்ணினா நீ அந்த சர்டிபிகேட்டை கொடுப்ப? எனக்கு குழந்தை இருக்கணும் மேடம். நாளைக்கு திடீர்னு என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாருன்னா குழந்தையோன்னு இருப்பல்ல மேடம். குழந்தையோட ஒன்று விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் லவ் ப்ரப்போஸ் பண்றப்ப நான் மேரேஜ் பண்ணனா வேலை வாங்கிட்டு தான் பண்ணுவேன். என்னதான் ட்ரெயினிங் இருந்தாலும் அவள்கிட்ட ஒர்க்கில் எந்த ஒரு கிளாரிட்டி உண்டோ? 1.5 வருஷம் ஆச்சு வேலைக்கு போல. ஏன் மேடம் 1.5 வருஷம் கூட வாழ்ந்தாரான்னு கேளு மேடம். 1.5 வருஷம் நீ வாழ்ந்திருந்து 15 நாள் கேட்டேன்னா நான் 15 வரல. 1.5 வருஷம் நீ வாழாம நீ என் டிசி கூட 15 நான் எப்படி மேடம் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவை மேம் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் எம்ப்ளாய்மெண்ட்ல எனக்கு பதியணும். நான் குழந்தை இருந்தா தான் மேடம் நான் சர்டிஃபிகேட் தருவேன். இல்ல நீ வேலைக்கு போய் எனக்கு ரேஷன் அரிசியா இருந்தாலும் போய் நீ அங்க சாப்பாடு போட்டு நான் எனக்கு இவ வேலைக்கு போகணும், இவ காசுல நான் எனக்கு சாப்பாடு போட்டு அப்ப என்ன யார் வெளியில போக சொல்றாங்க நான் பேசிக்கிறேன். சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பாஸ் இருக்கிற மாதிரி நடிக்காத. என்ன சொன்ன? சர்டிபிகேட் கொடுக்கணும்னா என்ன வேணும் கேட்டா? குழந்தை இருக்கணும் மேடம். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி வர்றான். இது சரி வராது. இந்த பாய் ஏய் எந்திப்பா. டிசி வச்சுட்டு போக முடியாது மேடம் ஃபாரின். நாளைக்கு அங்க ஒரு பொண்ணோட செட்டில் ஆயிட்டு குழந்தையோட வந்துட்டு என்ன மேடம் பண்றது? தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. சரி உங்க மனைவி வீட்டை கொஞ்சம் கொடுங்களேன். நான் படிக்கல செய்யல, நான் விடுந்த காடு அடைஞ்ச வீடா வருவேன். படிச்ச பையனை யாராவது சர்டிபிகேட் வச்சு வேலைக்கு போக விடாம பண்ணுவாங்களாமா? மனுஷனா நீங்கலாம் எவ்வளவு நாள் இப்படி இருப்ப? எவ்வளவு நாள் இப்படி இருப்ப? எவ்வளவு நாள் இப்படி இருப்ப? சொல்லு. எனக்கு குழந்தை இருக்கிற வரையும் தான் மேடம். குழந்தை பிறந்தப்பறம் அவன் விட்டுட்டு போனானா? அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அது எப்படி மேடம் விட்டுட்டு போக முடியும்? விட்டுட்டு போக மாட்டாங்க. வாழ்க்கையே நம்பிக்கை தான்மா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இந்த பாருமா, அது நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்ப நீங்க என்ன எப்படி வாழ போறீங்க? இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னது? குழந்தை இருந்ததும் நான் டிசி தரேன் மேடம். குழந்தை இருந்ததும் நான் டிசி தரேன் மேடம். அதெல்லாம் 6 மணி நம்ம பொண்டாட்டி நல்லா வச்சு காப்பாத்துறோம்னு ஒரு மனசுல என்ன இருக்கா மேடம்? இன்னும் வேலை வேலைன்னு பேசுறாரு. பொண்டாட்டி நல்லா வச்சு அந்த வேலைக்கு போக கூடாதா மேடம்? மனசுல நம்ம டிசி கொடுத்தா தானே அவர் வேலைக்கு போவாரு. குழந்தை இருந்துச்சுன்னா என் குழந்தைய நான் கண்ணால பாத்துட்டா உங்க முன்னாடி நான் சொல்றேன் மேடம், என் புருஷனுக்கு அப்பயே நான் டிசி கொடுத்துருவேன் மேடம். அந்த நிமிஷமே உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டாமா. 2 பேர் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் என்கிட்ட தான் இருக்கட்டும். இந்த மேடம் கிட்ட கேட்டுட்டு தான் எனக்கு வந்துச்சோ. டிசி வாங்கி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் காதலிச்சியோ? ரொம்ப டவுட் ஜாஸ்தி உனக்கு. நச்சு நச்சுன்னு அவரை பிடிங்கிட்டே இருக்க. நீ நச்சு நச்சுன்னு நான் பிடுங்கவே கிடையாது மேடம். நான் ஏன் நச்சு நச்சுன்னு அவரை பிடுங்க போறேன்? பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? நான் பிளாக்மெயில் பண்றேன் மேடம். இருக்கிறப்பெல்லாம் இருந்துட்டு ஒரு பொண்ணை கழட்டி விட்டுட்டு போறது தப்பு இல்லையா? கழட்டி விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு. நீங்க எப்படி மேடம் சொல்லலாம் கழட்டி விட்டுட்டு போக முடியாது? நீங்க எப்படி மேடம் சொல்லலாம் கழட்டி விட்டுட்டு போக முடியாது? அடிமை எல்லாம் கிடையாதுமா. நான் இருக்கவே சொல்ல கிடையாது. யாரும் அடிமை கிடையாதுமா. உங்க வீட்டுல சப்போர்ட்டா பேசுறீங்களா மேடம்? ஆமா, அவருக்கு சப்போர்ட்டா தான் நான் பேசுறேன். அதனால மாப்பு இதோட உங்க ரீல் ஸ்டாப். டிசியை பிடிங்க வச்சுட்டு எனக்கு குழந்தை கூட அப்பதான் நான் டிசியை தருவேன் சொல்றலாம் முட்டாள்தனம். உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத மேடம். இன்ன வரையும் விட்டுட்டு போனி ஏன் இப்படி தப்பான்னு கேட்டு? தப்புதான், நான் ஒத்துக்குவேன். தப்புதான், தப்புதான். எல்லாமே ஒரு சந்தேகத்தோடயே பாக்குறேன். மேடம் எப்படி 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 நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. கூட நல்லா வாழணும்ல மேடம். எந்த விதத்துல நியாய தர்மமா மேடம்? கடவுளுக்கே அடுக்குமா? இந்த மாதிரி இந்த பையனை சித்திரவதை பண்ணது கடவுளுக்கே அடுக்காது.
அப்ப என்னோட வாழ்க்கைய அவர் விட்டுட்டு பரிதாபமா போனதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாவமா தெரியல, தாலி தெரியல. கட்டாம ஓடுனது. தெரியல நான் அந்த கல்யாணத்துல அந்த கோயில்ல அவமானப்பட்டதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. தெரியல ஒரு பொண்ணா இருந்துட்டு தெரியலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? தெரியல. தெரியாது நீ பண்ணறது வேலை அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அப்ப அவநம்பிக்கை. அவர் என்னை வருவாராம், காதலிப்பாராம், ஏமாத்துவாராம், விட்டுட்டு ஓடுவாராம், தாலி கட்டுவாராம், ஓடி வாராம். பாரான் வருவாரா ஏமாத்து வரானா எதுக்கு நீங்க காதலிக்கிறீங்க, நீங்க ஏமாறுறீங்க? அது எங்க ரெண்டு பேரோட மனசு. நாங்க காதலிச்ச உங்களுக்கும் தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. வாழ்க்கைய மொத்தத்துல கெடுத்துட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் போனது தெரியல. உன்னோட தலையில நீயே மண்ணள்ளி கொட்டுக்கிற, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம இப்ப என்ன பண்ண போற? அதான் மேம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் நான் படிக்கணும். டிசி தர முடியாது. உண்மையா நான் ஈஸி தர முடியாதுன்னா நீ என்னோட வச்சுக்கோ. வாழ்க்கை அப்புறம் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் என்ன புரிஞ்சுதா? பண்ணேன் ஓப்பனா சொல்றேன். இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். ஒரு விஷயம் பண்ண, நீ டிசி அவ சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேல்ல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நீ ஒரு விஷயம் பண்ண, ஒரு வக்கீல பாரு, கேஸ் கொடு. खत्म बाय बाय टाटा गुड बाय गया இந்த பொண்ணு ரொம்ப அடாவடித்தனம் பண்றா, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நாங்க பண்றோம். புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.